வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சாராயம் காய்ச்சிய டிடிஎஃப் வாசன் அவரது வந்த வண்டியில் ஏறுகிறாங்க. சும்மாவே இருக்க மாட்டார் போல. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் 2K கிட்ஸ்களுக்கு மத்தியில் வெகு பிரபலமான அவர் பைக் ரைடு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அப்படி அவர் சாலையில் அதிக வேகத்தில் சென்று விபத்தில் சிக்கினார். அதன் பேரு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு சிறை சென்று வெளியே வந்து அமைதியாக இருந்த அவர் இப்போது ஒரு வீடியோ மூலம் மீண்டும் சர்ச்சையை சம்பாதித்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் பிரபலமான யூடியூபர் தான் டிடிஎஃப் வாசன். குறுகிய காலத்தின் புகழின் உச்சிக்கு சென்று அவர் அதே சர்ச்சை அளவையும் சந்தித்தார். மேலும் வாசனை கண்டு பல சிறுவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய பைக் மேல் மோகம் கொண்டு வீட்டில் நச்சரிப்பது, அப்படியே பைக் வாங்கினாலும் அசுர வேகத்தில் சென்று விபத்தை சந்திப்பது நடந்து கொண்டுதான் இருந்தது. இப்படிப்பட்ட சூழலை தான் தனது ரசிகர்கள் என கூறிக்கொண்டு பலருடைய புகைப்படங்களை வாசன் அவரது முதுகுல பச்சை குத்தினார். தனது பிறந்த நாளும் அவர் மீட்ட வைப்பதாக பெரும் விவாதமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை நெல்சன் மாணிக்கம் சாலையில் டிடிஎஃப் வாசன் சென்ற கார் ஒன்று விபத்தை ஏற்படுத்தியது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானது. ஆனால் அந்த காரை தான் ஓட்டவில்லை என்றும் தன் மீது வேண்டுமென்றே அவதூறு பரப்புறாங்க என்றும் டிடிஎஃப் வாசன் வீடியோ மூலமாக வெளியிட்டிருந்தார். அடுத்ததாக சென்னை பெங்களூருக்கு பைக் ரைடு செய்து கொண்டிருந்த போது காஞ்சிபுரம் அருகே நெடுஞ்சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது வீலிங் செய்ய முற்பட்டார். அப்போது அவருக்கு பயங்கர விபத்தில் சிக்கி காயமடைந்தார். அது தொடர்பான சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அந்த விவகாரத்தில் அவருக்கு சிறைக்கு சென்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறைக்கு சென்று அவர் ஏகப்பட்ட முறை ஜாமீனுக்கு ட்ரை செய்தார். ஆனால் நீதிமன்றம் அதனை நிராகரித்தது. ஒரு வழியாக அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் அவருக்கு டிரைவிங் லைசன்ஸினை 10 வருடமாக ரத்து செய்தது. இது டிடிஎஃப்க்கு அவரது ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் ஓவர் அலப்பறை செய்த டிடிஎஃப் வாசன் இனி அடங்கி கிடப்பார் என்று பலருமே சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அவரை பார்த்து தவறான பாதையில் செல்லும் இளைஞர்கள் இது ஒரு பாடமாக இருக்கும் என்றாங்க. இதற்கிடையே அவர் மஞ்சள் வீரன் என்ற படத்தில் ஹீரோவாக நடிக்க கமிட் ஆனார். இந்த நிலையில மீண்டும் சர்ச்சையில் சிக்கி அவர் வெளியிட்டிருக்கும் ஒரு வீடியோவால், நான் ஓப்பனாக சொல்கிறேன், இப்போது நான் மது அருந்துகிட்டு மதுவின் வாடையை எனக்கு பிடிக்காது. ஆனால் கல்லூரி படிக்கும் போதே குடிப்பேன். நான் எதற்காக மதுவை விட்டேன் என்றாலோ வாழ்க்கையில் பெரிதாக வெல்ல வேண்டும் என்பதற்காக விட்டேன். இருப்பினும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், லாக்டவுன் போட்டாங்க, அதனால் எங்கும் வெளியே போக முடியாமல் இருந்தது. எனவே அன்னாசி பழத்தை வைத்து நாங்கள் மது தயாரித்தோம். இப்படி சொல்வதால் தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க என்றாங்க. இதனை பார்த்த நெட்டிசன்கள், ஓஹோ வீட்டிலேயே சாராயம் காய்ச்சினாரா வாசன் என்று அதனை அதிகமாக ஷேர் செய்து விட்டாங்களே, வந்து வண்டியில் ஏறுகிறாங்க என்று கமெண்ட் செய்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.